ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் எப்படி பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஐடியா மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிள் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோட எண்டில் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரைட் சைட் கார்னரில் 3 லைன் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசி அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது, அதை பப்ளிக் டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நெக்ஸ்ட்டு அந்த பட்டன் டச் பண்ணணும். அடுத்து கன்ஃபார்ம் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டன் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஐடி பப்ளிக்காக மாறிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃபேஸ்புக் ஐடியை ப்ரைவேட் ஐடியாக மாற்றுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ரைட் சைட் கார்னர் 3 லைன் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசி அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே செட்டிங்ஸ் அதை ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபைல் லாக்கிங் ஒரு முறை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே லாக் யுவர் ப்ரொஃபைல் அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம். கவர் இல்லாமல் லேட் ஆகுது ஃப்ரெண்ட். ஓகே, அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம். நம்ம ஐடி ப்ரைவேட் ஆயிடுச்சுன்னா இங்கே ப்ரொஃபைலுக்கு கீழேயே லாக்டு யுவர் ப்ரொஃபைல் இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ப்ரைவேட்லேருந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ரைட் சைட் கார்னரில் 3 லைன் அதை டச் பண்ணணும். அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். மேலே அன்லாக் அதை டச் பண்ணால் கீழே அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் அதை ஒரு முறை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஓகே அதை கொடுத்துறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்து இப்போது ப்ரைவேட்லேருந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வாங்க இப்போ போய் பார்க்கலாம். 3 லைனை டச் பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணால் செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசி அதுக்கு போகணும். செட்டிங்ஸ் அதுக்கு போகணும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அதுக்கு போகணும். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் சோசியல் லிங்க் அதை டச் பண்ணணும். நம்ம வச்சுருக்க இன்ஸ்டா ஐடியெல்லாம் வந்துடும். நமக்கு எந்த ஐடி வேணுமோ அந்த இன்ஸ்டா ஐடிக்கு நேராக ஆட் அதை ஒரு முறை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோன்னா நம்ம இன்ஸ்டா ஐடி வந்துடும். கீழே சேவ் அதை ஒரு முறை டச் பண்ணிக்கலாம். மேலே நம்ம பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டில் வச்சுருக்கோமா இன்ஸ்டா ஐடி அப்படின்றது மேலேயே காட்டிடும் ஃப்ரெண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக்கோட லிங்க் பண்ணியாச்சு. நம்ம ப்ரொஃபைலுக்கு கீழேயே நம்ம இன்ஸ்டா ஐடி காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃபாலோவர்ஸ்னும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.